புல்லட், அதாவது இந்த தோட்டான்னு சொல்லுவாங்க, இது வந்து தயாரிக்கப்படும் போது இது யாரோட உயிரை பறிக்க போகுது அப்படிங்கிறது அதில் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேயிங்ஸ் இருக்குது. அந்த வாக்கியத்தை மெய்ப்பிக்கும் வண்ணமாக என்னென்னா, கடந்த வாரம் 30ஆம் தேதி, ஜனவரி 30ஆம் தேதி, த ரியல் எஸ்டேட் மேக்னட்னு சொல்லுவாங்க, த கிரேட் பிஸ்னஸ் மேன், கேரளாவை சேர்ந்த பட் கர்நாடகாவில் எஸ்டாப்ளிஷ் ஆன சிஜே ராய் அவர்களுடைய தற்கொலை தான் இப்போதைக்கு பேசும் பொருளாக இருக்குது எல்லா ஊடகங்களாலும். நாட்டையே உழுக்கிய அந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, நடந்தது என்ன, வாங்க விரிவாக பார்க்கலாம். யார் இந்த டாக்டர் சிஜே ராய்? கேரள மாநிலம் கொச்சியை பூர்வீகமாக கொண்டவர். அவர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கியிருக்கார். அப்புறமா ஸ்லோவாக அவருடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கர்நாடகா, கேரளா, யூஎஸ், யுஏஇ, சிங்கப்பூர், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கான்னு உலகம் ஃபுல்லாகவே அவருடைய இந்த கான்ஃபிடென்ட் குரூப் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே பறந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி சொத்து மதிப்புள்ள மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அவங்களோட ஃபேமிலியில் அவரோட மனைவி, அவரோட ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை, டோட்டல் 4 பேர் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்த லைஃப்பில் அடித்த புயல் தான் கடந்த வாரம் 30ஆம் தேதி அவர் தன்னைத்தானே ஷூட் பண்ணி தற்கொலை செய்து கொண்டது. சிஜே ராய் அவர் வந்து ரியல் எஸ்டேட்டில் மட்டும் ஒரு பெரிய ஆள் கிடையாதுங்க. அவர் கால் பதிக்காத இண்டஸ்ட்ரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரெசார்ட்ஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், ஸ்கூல் பிஸ்னஸாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி அவரோட இது பறந்து கொண்டே போகுது. எஸ்பெஷலி மூவி இண்டஸ்ட்ரியில் நிறைய சவுத் இந்தியன் ஃபிலிம், எஸ்பெஷலி கன்னடா அண்ட் கேரளா ஃபிலிம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. கேரள மாநிலம் சூப்பர் சிங்கர் அந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கேரளா பிக் பாஸாக இருக்கட்டும், அதில் அவரோட கான்ட்ரிபியூஷன் மேஜர் லெவலில் இருக்கும். அவர் ஒரு மெயின் ஸ்பான்சராக அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கார். இப்படி தான் கால் பதிக்காத இடங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வலம் வந்திருக்கார். 57 வயதாகும் சிஜே ராய். எல்லாரோடுமே அன்பாக பழகக்கூடியவர். அவரை தேடி உதவின்னு போன யாருக்குமே அவர் இல்லைன்னு சொன்னதில்லைங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். எப்பயுமே தன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவர் சந்தோஷமாக இல்லாமல் அவரை சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலைமை கொண்டவர். சோஷியல் மீடியாவில் மோர் தென் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற சிஜே ராய் அவர்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டுட்ருப்பார். அந்த ஒவ்வொரு வீடியோவுமே பார்க்குறவங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தனி கவனம், தனி ஸ்ரத்தை எடுத்து ஒவ்வொரு வீடியோவும் போடுவார். அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஃபாலோவர்ஸுமே அந்த நாள் நல்லா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட அந்த வீடியோவை போட்டிருப்பாருங்கிறது அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நல்லா புரியும். இப்படி சிரிச்ச முகமும் எல்லாரையுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட மோட்டிவேட் பண்ணுற சிஜே ராய் அவர்களுடைய தற்கொலையின் பின்னணி என்ன அப்படிங்கிறது நிறைய நெட்டிசன்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க.